மீன் சூப்பராக வெந்துருச்சு. நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மீனும் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதக்கிக்கலாம். இது நம்ம வந்து வதக்கி வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது நம்மளுக்கு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 பழமான தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வந்து நம்ம தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு போடுங்க, அப்புறம் பத்தலைனா கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா நம்மளுக்கு தக்காளி மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மசாலா பவுடர் வந்து நான் வீட்டிலேயே அரைச்சது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது இதில் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உப்பு காரம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 4 சில் அளவுக்கு வந்து தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி குழம்பு செய்யும்போது வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நகர மீன் எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீனை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்மளுக்கு மீன் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணிடலாம். மீன் நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. குழம்பும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயோ வைக்கும்போது வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சூப்பராக வெந்துருச்சு. நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. புளிப்பு காரம்னா கரெக்டாக இருக்குது. மீனும் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக வந்து மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.